Good morning, student. Sevasandhi Metric Higher Secondary School, 11th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about exchange of gases. Vayu Parimatram. Exchange of gases. The primary site for the exchange of gases is the alveoli. Primary site. முதன்மை பரப்பு. For the exchange of gases, வாயு பரிமாற்றத்திற்கான முதன்மை சுவாச பரப்பு எதுன்னு பார்த்தோம்னா காற்று நுண்ணறைகளே ஆகும். காற்று நுண்ணறைகளே வாயு பரிமாற்றத்திற்கான முதன்மை சுவாச பரப்பாகும். The uptake of oxygen and the release of carbon dioxide occur between the blood and tissues by simple diffusion driven by partial pressure gradient of O2 and carbon dioxide. திசுக்களுக்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவன எளிய விரவல் முறை மூலம் பரிமாற்றம் செய்யப்படுகின்றது. த அப்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் த ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்டேக் மீன்ஸ் எடுத்துக்குது, உள்ளுக்கு போகுது, ரத்தத்துக்கு போகுது. அண்ட் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, டிசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அக்கர் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூஸ் பை த சிம்பிள் டிஃப்யூஷன்ஸ். எப்படி இந்த மாதிரி பரிமாற்றம் நடக்குதுன்னா சிம்பிள் எளிய விரவல் முறையின் மூலமாக இந்த பரிமாற்றம் நடக்குது. ட்ரிவன் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதற்கு ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றின் பகுதி அழுத்த வேறுபாடு காரணமாகிறது. பார்ஷியல் ப்ரெஷர் பகுதி அழுத்த வேறுபாடு, கிரேடியன்ட் மீன்ஸ் வேறுபாடு. எதோட பகுதி அழுத்த வேறுபாடு? கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜனோட பகுதி அழுத்த வேறுபாடு. இந்த எளிய முறையில் எளிய விரவல் முறைக்கு இது காரணமாக இருக்குது. இது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்த வேறுபாடு காரணமாக இருக்குது. பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் த ப்ரெஷர் கான்ட்ரிபியூட்டட் பை அன் இண்டிவிஜுவல் கேஸ் இன் எ மிக்சர் ஆஃப் கேசஸ். ஒவ்வொரு வாயுவும் தனிப்பட்ட அளவில் கொடுக்கும் அழுத்தமே அவ்வாயுவின் பகுதி அழுத்தம் எனப்படுது. காற்றில் பல வாயுக்கள் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு வாயுவும் கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட அளவில் கொடுக்கும் அழுத்தமே அவ்வாயுவின் பகுதி அழுத்தம் எனப்படும். பார்ஷியல் ப்ரெஷர். இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் PO2 ஃபார் ஆக்சிஜன் அண்ட் PCO2 ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ ஆக்சிஜனோட பகுதி அழுத்தம் PO2 என்று அழைக்கிறாங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம் PCO2. Pன்றது பார்ஷியல் ப்ரெஷரை குறிக்குது. Due to pressure gradients, O2 from the alveoli enters into the blood and reaches the tissues. Due to the pressure gradients, அந்த பகுதி அழுத்தத்தோட காரணத்தினால் ஆக்சிஜன் ஃப்ரம் த alveoli, காற்று நுண்ணறைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் என்டர்ஸ் இன்டு த பிளட், அது எங்கே போய் சேருது? அங்கே இருந்து பிளட்டுக்கு ரத்தத்துக்கு சேருது. அண்ட் ரீச்சஸ் த டிஷ்யூஸ், அந்த இரத்தத்தின் மூலமாக திசுக்களை சென்று அடைகிறது. இதன் மூலியமாக அந்த ப்ரெஷர் கிரேடியன்ஸ், அழுத்த வேறுபாட்டின் காரணமாக, பகுதி அழுத்த வேறுபாட்டின் காரணமாக அந்த அல்வியோலையில் இருக்கிறது பிளட்டுக்கு வருது, பிளட்டில் இருந்து டிஷ்யூக்கு போய் சேருது ஆக்சிஜன். Carbon dioxide enters into the blood from the tissues and reaches alveoli for elimination. இதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு enters into the blood from the tissues and reaches the alveoli for eliminations. கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் இருந்து வெளியேற்றப்படுவதற்காக இரத்தத்தின் ஊடாக காற்று நுண்ணறைகளை அடைகிறது. இதே மாதிரி தான் அங்கே எங்கே இருக்குது? அந்த டிஷ்யூக்களில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடானது இரத்தத்தின் வழியாக திரும்பவும் எங்கே சேருது? அந்த காற்று நுண்ணறைகளை அடையுது. ஃபார் எலிமினேஷன், வெளியேற்றப்படுவதற்காக. As the solubility of carbon dioxide is 20 to 25 times higher than that of oxygen, the partial pressure of carbon dioxide is much higher than that of oxygen. Table 6.1 and figure 6.6. Solubility na கரைதிறன். As the solubility of carbon dioxide, carbon dioxide கரைதிறன் ஆனது 20 இருந்து 25 மடங்கு higher than that of the oxygen.